ஹலோ மக்களே, 3 நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா விதவிதமாக வெஜ் நான்வெஜ்னு பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ காலையில் வெறும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலாக மஸ்க் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பாலக்கீரை குழம்பு, அது கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டுட்டோம். 4 நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு லீவ் ஃப்ரைடேலேருந்து. பட் இந்த 3 டேஸும் சுத்தமாக எங்கேயுமே வெளியில் போகல. அதனால் இன்றைக்கி பாப்பாங்களை கூட்டிகிட்டு நானும் பாப்பாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆர்டர் இருந்துச்சு, அதுக்கான திங்ஸ் வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு எக் பாலுக்கு போயிட்டு எக் பாலுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வர வழியில் ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோர் இருக்குது. இங்கே யூஸ்டு பொருள் எல்லாமே இங்கே நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ட்ரெஸ்ஸுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். அங்கேருந்து நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஷார்க் மால் போனோம். ஈஸ்ட் ஷார்க் மால் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் சைல்டு ஏதாவது கிட்ஸ்க்கு ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான், பட் எல்லாமே ஃபேர்லி யூஸ்டு தான், நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கேருந்து நேராக டாலர்மா போனோம். அதில் ஒரு பேக் லஞ்ச் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் எடுக்கல. பட் அங்கேருந்து நாங்கள் திங்ஸ் வாங்கிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சாட், நாங்கள் எப்போவுமே வாங்கி சாப்பிட்ற சாட் கடையில் வாங்கினோம். நான் வாங்கின தைப்பூரியும் சமோசா சாட்டு. தைப்பூரி நல்லாவே இல்லைங்க, தயிர் சரியான புளிப்பு. ஆனால் சமோசா சாட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்லாம் அங்கேயே பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.